அமெரிக்காவில் வந்த மாப்பிள்ள மாதிரி தெரியுது. சொன்னபடி பஞ்சுலாம் வந்துட்டார. மாமா அவர்களே, போன தடவை நான் பாறையின் போனதுனால சொந்த சொல்ல காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிடுங்க மாமா அவர்களே. ரவி, மாப்பிள்ளை கிட்ட என்ன மரியாதை, என்ன மரியாதை. உட்காருங்க மாப்பிள்ளை அவர்களே, உட்காருங்க. ஐயோ ஐயோ பாவம் சோர்த்திக்கிற மாதிரி உட்காருங்க. மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். ரவி, என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு. விஞ்ஞானி போடுறது பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, இரும்பு இருக்குமான்னு பாக்குறாரு. தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வெட்கமாயிருக்கு மாமா அவர்களே. ரவி மாமா, நான் திரும்பிக்கிட்டு கேள்வி கேட்கிறேன். பார்த்துக்கிட்டு பதில் சொல்ல சொல்லு. டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ளை அவர்களே? ஆரம்பிக்கலாம் மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகைய, புதிய, புதிய. மூணு இருந்தா போகுது. கிடையாது புகை மாமா அவர்களே. வில 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 உண்மையை சொல்றதுனால உன்னை நான் பாராட்டுறேன். வருமானம் ஏதாவது இருக்கா? வருஷத்துக்கு 24,000 ரூபாய், மாசத்துக்கு 26,000 ரூபாய். கரெக்டா சொல்றேன். மன கணக்கு படிச்சிருக்கேன். படிச்சிருக்கேன் மாமா அவர்களே, ஆனா பட்டம் வாங்கல. அது தேவையில்லை. பட்டம்ன்றது வெறும் தம்பட்டம். பிராக்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா. திடீர்னு சமையல்காரன் வரலன்னு வச்சுக்கோ, ஐயா ஹோட்டலுக்கு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கும் சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பே? உடனே பதில் தேவை எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவோம் மாமா அவர்களே. பாட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்ப என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ, 4 பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க. அப்ப என்ன செய்ய? கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங் அதை ஏன் கேக்குறீங்க? மாமா பறந்து பறந்து உதைப்பான். ஃப்ளையிங் கிக். ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. மாமா சரண்டர் ஆனாலும் சாகர வரைக்கும் விட பாட தெரியுமா? பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாடிகா இருக்கணும். டே ரவி, வாஜித்த கொண்டாந்து உட்காரு. பொண்ணை கொடுக்கறேன்னு எனக்கு கொல்லப்பட்ட பாக்குறேன். முடியாது, அவட்டால முடியாது. மாமா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ நல்லா தாண்டா இருக்கேன். நீ எனக்கு போல் போட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிர் வர்றேன். இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்ன புறா பக்கலாம். நீங்கதான் உண்மையான மாமா. என்னுடைய வசவுகளை எல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். தொடர்ந்து பரீட்சையை கண்டினியூ பண்ணுங்க மாமனார். காலம் தொடாது. காலம் வரனாலும் வரமாட்டாங்க. கராக்கு இவ்வளவு சொஸ்தமா சீக்கிரம் ஆனதுல கேள்விப்பட்டதே இல்ல. மாப்பிள்ள, உனக்கு இன்டோர் பரீட்சை முடிச்சுட்டேன். சரிங்க. நீ அவுடோர் பரீட்சைக்கு டெஸ்ட் எடுக்கணும். சரி. போய் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். சரி. இரு.